நம்மளை சுற்றி நிறைய அழகான இடங்கள் இருக்குது. ஒரு சில இடங்கள் பகல் நேரத்தில் சாதாரணமாக இருக்கும், ஆனால் நைட் வந்தால் நிறைய அமானுஷ்யங்கள் நடக்கும். தமிழ்நாட்டில் பல இடங்கள் பேய் இடம்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் அங்கே நடந்த பல அமானுஷ்ய சம்பவங்கள், அனுபவங்கள். அப்படிப்பட்ட 3 இடத்த பற்றி இன்னைக்கு பார்க்கலாம், ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது என்னென்னா, சென்னை அடையார் பகுதியில் இருக்க புரோக்கன் பிரிட்ஜ். இது பாதி கட்டப்பட்டு சூழ்நிலை காரணத்தால் கைவிடப்பட்ட ஒரு பிரிட்ஜ். வருஷக்கணக்காக இங்கே ஸ்ட்ரீட் லைட்டே இல்லாமல் இருக்குது. நைட்டில் இந்த இடத்துக்கு போனால் ஒரு கம்ப்ளீட் சைலன்ஸ் இருக்கும். நைட் டைமில் இங்கே நிறைய பேர் சூசைட் பண்ணி இறந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி இறந்து போனவங்களோட ஆத்மா இங்கே தான் சுற்றுதுன்னு சொல்கிறாங்க. இங்கே நடந்த ஒரு பயங்கரமான சம்பவம் என்னென்னா, ஒரு 27 வயசு நபர் இருந்திருக்காரு. அவர் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அந்த நபருக்கு ஃபோட்டோகிராஃபினா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. இந்த ஆவி பூதம் மேலாம் நம்பிக்கை இல்லாமல் ஆட்டிடியூடாக இருக்க ஒரு கேரக்டர் தான் அவர். அந்த நபர் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நள்ளிரவு 1:15 மணிக்கு அந்த புரோக்கன் பிரிட்ஜுக்கு தனியாக போகிறாரு. அவர் கையில் இருந்தது ஒரு ஃபோன், ஒரு கேமரா மட்டும்தான். அந்த இடத்துல தெருவிளக்கு இல்லாமல் இருந்துச்சு. அவர் அங்கே போய் கேமராவை லாங் ஷூட்டில் செட் பண்ணிவிட்டு வியூ ஃபைண்டரில் பார்த்தா பிரிட்ஜோட எண்டில் ஒரு மனுஷன் நிற்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. அந்த பிளேஸை டைரெக்டாக பார்த்தா ஒன்றுமே இல்லை. அந்த கேமராவோட இல்யூஷன் நினச்சிக்கிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காரு. அந்த ஃபோட்டோவை எடுத்து பார்த்தா ஒரு வெள்ளை உருவம் பிளர்ராக தெரிஞ்சிருக்கு. ஃபேஸ் கிளியராக தெரியல. நார்மல் ஹைட் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் பெருசாகவே இருந்திருக்கு. செகண்ட் ஷாட் ட்ரை பண்ணும்போது கேமரா ஃபோக்கஸ் ஆகவே இல்லை. சடனாக அவர் பக்கத்தில் யாரோ நடந்து வர மாதிரி சவுண்ட் கேட்டிருக்கு. திரும்பி பார்த்தா யாருமே இல்லை. பட் சவுண்ட் ரொம்ப பக்கத்தில் கேட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு அழுகிற மாதிரி அந்த ரிவர்ஸ் சைடில் சவுண்டு கேட்டிருக்கு. அவர் ஃபோன் டார்ச் ஆன் பண்ணி பார்த்தா யாருமே இல்லை. உடனே அவர் பக்கத்தில் யாரோ நிற்கிற மாதிரி ஃபீல் ஆகியிருக்கு. கேமரா தானாகவே ஆஃப் ஆகிடுச்சு. மொபைலில் இருந்த நெட்வொர்க்கும் டெட் ஆகிடுச்சு. பயந்து போய் கேமராவையும் பேக்கையும் எடுத்துகிட்டு ஓட ஆரம்பித்தார். அவர் ஸ்பீடுக்கே அவரை யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி இருந்திருக்கு. திரும்பி பார்க்காம ஓடினார். மெயின் ரோடுக்கு வந்ததும் ஃபோன் நார்மலாகி நெட்வொர்க் திரும்ப வந்துடுச்சு. டைம் செக் பண்ணால் 2:10 ஆகிடுச்சு. அவர் போன டைம் 1:15, வந்த டைம் 2:10. அதுக்கப்புறம் 2 நாள் அதே அழுக சத்தம் கனவுல வந்திருக்கு. பிரிட்ஜ் இமேஜ் வந்து போயிருக்கு. சடனாக நைட் டைமில் ரீசனே இல்லாமல் பயம் வருதுன்னு இருந்துச்சு. அப்புறம் அவர் நார்மல் ஆகிட்டாரு. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேர் இங்கே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பாதி கட்டப்பட்ட பாலமாக இருந்தாலும் பகல் டைமில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சூட்டபிளான பிளேஸாக இருக்குது. ஆனால் நைட் டைமில் அமானுஷ்யம் நிறைஞ்ச இடமா இருக்குது. அடுத்தது சென்னையிலேருந்து மகாபலிபுரம் போகிற ரோடு. அதுதான் ஈசிஆர் ரோடு. ஒரு பக்கம் அடர்ந்த மரமும் ஒரு பக்கம் கடலும் நிசப்தமான காற்றும். இவ்வளோ அழகான இடம் தான் ஈசிஆர் ரோடு. பட் நைட்டு 12 மணிக்கு மேலே இந்த ரோடு வேறு மாதிரி மாறிடும். ஈசிஆரில் அமானுஷ்யம் அதிகமாக இருக்குன்னு நம்புகிறாங்க. ஈசிஆர் அமைக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல நிறைய வில்லேஜ், சுடுகாடுகள், பழைய கோவில்கள், காடுகள் இருந்துச்சு. ரோடு அமைக்க ஆரம்பிக்கிறது டைமில் பல சுடுகாடுகள் டிஸ்டர்ப் ஆனிச்சுன்னு அங்கே இருக்க லோக்கல் பீப்புள் சொல்கிறாங்க. ஈசிஆரில் நிறைய பேர் ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அந்த ஆக்சிடெண்ட்டில் இறந்தவங்க அங்கே ஆத்மாவை சுற்றுறாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்ட் ஈசிஆர் பக்கத்தில் இருக்க கடலில் நிறைய பேர் சூசைட் பண்ணி இறந்துருக்காங்க. அப்படி இறந்தவங்களோட ஆவி அங்கே சுற்றுதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. மிட் நைட்டில் ஈசிஆர் ரோடில் ட்ராவல் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் டைம் 1லேருந்து 3 மணிக்குள்ளே ஒயிட் சாரியில் முடிய வச்சு ஃபேஸை கவர் பண்ணிக்கிட்டு ஒரு பொண்ணு வர மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. டிரைவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டிரைவ் பண்ணிட்டு போகும்போது அந்த உருவம் வந்து லிஃப்ட் கேட்குன்னு சொல்கிறாங்க. காரில் போகும்போது முன்னாடி வந்து நிற்கும்னு சொல்கிறாங்க. காரை ஸ்லோ பண்ணால் சடனாக டிஸப்பியர் ஆகிடுமா. கார் மிரரில் மட்டும்தான் அந்த உருவம் தெரியுமா. ஒரு சில இடங்களில் இன்ஜின் சடனாக ஆஃப் ஆகும்னு சொல்கிறாங்க. ஹெட்லைட் ஃப்ளிக் ஆகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபோன் சிக்னல் டெட் ஆகும்னு சொல்கிறாங்க. சடனாக சைலன்ஸ் ஆகும். காற்றோட சவுண்ட் சேஞ்ச் ஆகும். லோக்கல் மெக்கானிக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, காருக்கு அங்கே எந்த ப்ராப்ளமே கிடையாது, அந்த பர்டிகுலர் பிளேஸில் மட்டும்தான் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பைக் ரைடர் சொல்கிறது என்னென்னா, ஹெல்மெட் போட்டுட்டு அந்த இடத்துல ட்ராவல் பண்ணும்போது ஹெல்மெட்குள்ளே மூச்சு சத்தம் கேட்குற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. பின்னாடி சீட்டில் யாரோ உட்கார்ற மாதிரி ஃபீல் ஆகும்னு சொல்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட இடங்களில் யாரோ அழுற மாதிரி சத்தம் கேட்கும்னு சொல்கிறாங்க. 10 நிமிஷத்தில் போகிற ஒரு ரோடை அந்த பர்டிகுலர் டைம் அண்ட் பிளேஸ் வரும்போது மட்டும் 30லேருந்து 35 நிமிஷம் டியூரேஷன் ஆகும்னு சொல்கிறாங்க. சடனாக பெட்ரோல் ட்ரை ஆகும்னு கூட சொல்கிறாங்க. சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடில் போகும்போது நம்ம மைண்ட் ஹிப்னாசிஸ் ஆகிடும். ஸோ மைண்டோட கவனம் குறையும், டைம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. எல்லாமே நம்ம கற்பனை, இல்யூஷன் தான் சொல்கிறாங்க. பட் ஒரே மாதிரி அனுபவம் ஒரு பர்டிகுலர் இடத்துல டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ்க்கு நடந்திருக்கு. ஈசிஆரில் எவ்வளோ அழகு இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக அமானுஷ்யமும் இருக்குது.
அடுத்தது அலம்பரை கோட்டை. இது செங்கல்பட்டு மாவட்டம்ல ஈசிஆருக்கு பக்கத்துல கடற்கரை ஓரத்துல இருக்கு. ஒன்று கிளியர் பண்ணிடுறேன், ஈசிஆர் ரோடும் அலம்பரை கோட்டையும் ஒன்றும் இல்லை, பட் அலம்பரை கோட்டை ஈசிஆர் வழியில தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் இதோட ஒரு இன்ட்ரோ பார்த்துடலாம். இந்த கோட்டை 17ஆம் நூற்றாண்டுல விஜயநகர பேரரசும் நவாபுகள் ஆட்சியில கட்டின ஒரு கோட்டை. இப்போ இந்த கோட்டை பாதி உடஞ்ச நிலைமையில இருக்கு. கைதிகளுக்கு தூக்கு தண்டனை இங்க தான் கொடுத்தாங்க. போர்ல சில சிப்பாய்கள் இங்க இறந்தாங்க. அவங்க ஆவி இங்க சுத்துதுன்னு நம்பிக்கை இருக்கு. இங்க நடந்த ஒரு பெரிய இன்சிடென்ட் என்னன்னா, நைட்டு 11:45 இருக்கும். அப்ப 4 காலேஜ் பசங்க அந்த இடத்த பார்க்க போனாங்க. டார்ச்சை ஆன் பண்ணாங்க. சடனா ஏதோ சவுண்ட் கேட்டிருக்கு. அந்த பிளேஸ்ல டார்ச்சை ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தா அங்க யாருமே இல்லை. அப்புறம் யாரோ பூட் போட்டு நடக்கிற மாதிரி சவுண்ட் கேட்டிருக்கு. டார்ச் அடிச்சு பார்க்கும்போது யாரோ ஹெல்மெட் போட்டு இருக்க மாதிரி வால்ல ஷேடோ தெரிஞ்சிருக்கு. டார்ச் ஆங்கிள் சேஞ்ச் பண்ணா ஷேடோ டிஸப்பியர் ஆகியிருக்கு. கொஞ்ச நேரத்துல அந்த 4 பேருக்கும் ஷோல்டர் மேல யாரோ உட்கார்ந்து இருக்க மாதிரி இருந்திருக்கு. மூச்சை விட சிரமமாகியிருக்கு. காரணம் இல்லாம பயம் வந்திருக்கு. இந்த 4 பேருமே இதை ஃபீல் பண்ணியிருக்காங்க. திடீர்னு ஒரு பையன் மயங்கிட்டான். எப்படியும் அவன் எழுந்துட்டான். அப்புறம் 4 பேரும் வெளியே போயிடலாம்னு முடிவு பண்ணி எக்ஸிட்க்கு போறாங்க. அப்போ ஒரு லவுடான வாய்ஸ் கேட்குது. அது என்னன்னா நில்லுன்னு சொல்றாங்க. அது கிளியர் தமிழ்லையும் இல்லை, கிளியர் இங்கிலீஷ்லையும் இல்லை, பழைய மிலிட்ரி டோன்ல இருந்திருக்கு. அவங்க அங்கேருந்து ஓடி வந்துட்டாங்க. லோக்கல் மீனவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, லேட் நைட்டில் அந்த கோட்டையில் லைட் மூவ் ஆகிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. மார்ச்சிங் சவுண்ட் கேட்குன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சவுண்ட் அங்கே நைட்டில் போகிற நிறைய பேருக்கு கேட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. நம்மளை சுற்றி இருக்க அலைகளை தான் நிறைய ஆபத்தும் இருக்குது. சில இடங்கள் காலம் கடந்தாலும் அங்கே நடந்த வலி, ரத்தம், அலறல்கள் எல்லாமே காற்றுல கலந்துருக்கு. ஈசிஆரில் நைட்டில் கேட்ட அந்த காலடி சத்தம், புரோக்கன் பிரிட்ஜில் கேட்ட அந்த அழுகை சத்தம், அலம்பாறை கோட்டையில் இன்னும் இருக்க அந்த போரோட நிழல், இது எல்லாமே கதைன்னு நினைக்கலாம். ஆனால் அது அங்கே போன சிலரோட அனுபவம். பேய் இருக்கா இல்லையான்னு யாருக்கும் கன்ஃபார்மாக தெரியாது. அதனால தான் இருட்டான சில இடங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுறணும். அதுதான் நமக்கு நல்லது. இது பயத்தை தர ஒரு ஸ்டோரி இல்லை, கவனமாக இருக்க சொல்கிற ஒரு எச்சரிக்கை. இரவு எல்லா இடங்களையும் நம்ம இடமா மாற்றிடாது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த இடத்துக்கு பக்கத்தில் நீங்கள் இருக்கீங்களா? இந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுக்கும் நடந்திருக்கான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க.